இவங்கெல்லாம் எப்பவுமே தங்களை பாராட்டி பேசியே அந்த விஷயத்தையே கேட்டு கேட்டு உள்வாங்கினவங்க. திரு ரஜினிகாந்தும் அப்படிதான். அவரு அரசியல விட்டு போயிட்டாரு. விஜயும் அப்படிதான். ஆனால் இன்னைக்கு அந்த விமர்சனங்களை எதிர்கொள்ளும் அந்த வல்லமை, அந்த திறன் வேணும்ல. அந்த அந்த தடித்த ஒரு தோள் வேணும்ல. அதெல்லாம் விஜய் அதுக்கெல்லாம் தயாரா தான் இருக்கிற மாரி உங்களுக்கு தெரியுதா? தெரியல. அவரு அதிகமா மக்களோட வந்து பழகி, பேசி, பிரஸ் கூடலாம் இன்டராக்ட் பண்ணா தான், அவரு எப்படி பதில் சொல்றாருன்னு நமக்கு தெரியும். ம். அந்த தடித்த தோள்லாம் அவருக்கு வந்துருச்சா? அந்த பக்குவம் வந்துருச்சான்றது எப்ப தெரியும்? நம்ம 10 கேள்வி கேட்டா, அந்த 10 கேள்விக்கு அவர் எப்படி பதில் சொல்றாருன்னு அத பார்த்தா தானே தெரியும். அ. அவரு வெறும் தனியா வீடியோ மட்டுமே வெளியிட்டாரு. நம்ம கேள்வி கேட்டா அவர் பதில் சொல்றாரு. நம்மளால எப்படி அவர் மனச புரிஞ்சுக்க முடியும்? இப்படியே தான் அவரு இந்த தேர்தலையே எதிர்கொள்ள போறாரா? அல்லது ஏதாவது சந்திப்பாரா? பேசுவாரா? இதெல்லாம் நம்ம அவர்கிட்ட இருந்து எடுத்துக்க முடியுமா? பார்க்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியுமா விஜய் கிட்ட இருந்து? இப்படி போறது தான் சேஃப்ன்னு அவங்க நெனைக்கிறாங்க. ஆஹா. ம். பத்திரிக்கையாளர்களை எதிர்கொள்வதும், மக்களோடு மக்களா அடாப்ட் ஆகுறது, அந்த விஷயத்தெல்லாம் வேண்டான்னு தான் நினைக்கிறாங்க அவங்க. இன்னொன்னு அதுல அந்த அச்சத்துக்கு பின்னாடி ஒரு நியாயமான காரணமும் இருக்கு. ம், ஏன்னா, நீங்க எதிர்கொள்ள முடியிற இடத்துக்கு தான் போணும். ம். அஞ்சுவது அஞ்சற்க பேதமை. ஆமா. நீங்க எதிர்கொள்ள முடியாத இடத்துல போயி ட்ரோல் ஆகுறது போகாமயே இருக்கலாம் ஆ. அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே. இன்னைக்கு சோசியல் மீடியால எல்லாமே முன்னாடி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மட்டும் இருந்தது. நம்ம ம், ஒரு பேட்டி எடுத்தா வந்து நிறுவனத்துல பார்த்து ம், இது போடலாம், இது போட வேணாம் எல்லாமே போட்டுருவாங்க. ம். இப்ப நீங்க வந்து பேட்டிய மட்டும் போடுறதில்ல. சேகர் பாபு நேத்து வந்து உன்கிட்ட தான்ப்பா பேசின்னு இருக்கேன்னு சொல்றத அவர் பேட்டி குடுக்கல. உன்னைய தான்பா மைக்ல திட்டுனீங்கறேன்றாரு. உன்ன தான் மைக்ல திட்டுறேன்னு சொல்றாரு. யார் கூட பேசினாரோ. ஆமா. அதையும் சேர்த்து தான் போடுறாங்க. அவரு எக்ஸாக்ட்டா அந்த பிரஸ் மீட் எதுக்கோ அத தாண்டி இதுதான் வந்து வைரல் ஆகுது. ஆமா. அந்த மாரி ஒரு சூழல்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அ, அப்ப இந்த சூழலுக்கு நம்ம கிரவுண்ட்ல போயி மைக்க நீட்டுறது. இப்ப ரஜினி முன்னாடி மைக்க நீட்டி 4 வாட்டி அவர் பேசினாரு. ஆமா. "அப்படியா எனக்கு தெரியாது. தல சுத்திருச்சு" இப்படிலாம் சொன்னாரு. அது எவ்வளோ பெரிய ட்ரோல் ஆச்சு. அவர் அரசியல விட்டு போறதுக்கு அதெல்லாம் ஒரு மிக முக்கியமான காரணம். அ, அதனால நீங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு, வந்த பிறகு அவர போங்க போங்கன்னு அனுப்புறதுக்கு, அவர் இப்படி வீடியோ வெளியிட்டு நம்ம வந்து எலக்ஷன நோக்கி போலாம் அப்படின்னு நெனச்சா, அ. அது ஒரு சேஃபான ஸ்ட்ராட்டஜி தான். சீமான். சீமான் வந்து இவங்க கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பழைய ஃபோர்ஸ். ஓகே. ஏன்னா முன்னாடி இருந்தே இருக்கிறாரு. சீமானுடைய பேட்டர்ன் நமக்கு தெரியும். தொடர்ந்து அவரு இத தான் பேசிட்டு அது வந்து நான் சொன்ன அந்த ட்ரெடிஷனல் வோட் பேங்க் மாதிரி ஒரு கிரவுடு. ம். சீமானை ஆதரிக்கிற கூட்டம். தமிழ் தேசியம் பேசுற கூட்டம். அவங்க சீமான தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே. ஆனா சீமான் கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எவ்வளவு காம்ப்ளக்ஸான விஷயத்தையும் வந்து எளிமையா மக்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது இருக்குல்ல, அந்த விஷயத்துல அவரு பிஹெச்டி வாங்கியிருக்காரு. அவங்க தான் இவங்க எல்லாரிலுமே பெஸ்ட். ஆ. எவ்வளோ காம்ப்ளக்ஸான ஒரு விஷயத்த அவர்ட்ட குடுத்தீங்கனாலும், எளிமையா புரிய வச்சுருவாரு. இப்ப சிஎம் சொன்னார்ல, அந்த எஸ்ஐஆர் படிவத்த பார்த்தா எனக்கு தல சுத்துது, ம். படிச்சவங்களுக்கே ஆமா, புரியல. ஆமா. ஆனா சீமான் இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டாருன்னு வச்சுக்கங்க, ம். எஸ்ஐஆர்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. இவ்வளோதான் அப்படி சொன்னா, எல்லாருக்கும் உடனே புரிஞ்சிரும். அவ்வளோ எளிமையா சொல்லி அத புரிய வச்சுருவாரு. இவங்க எல்லார விட அந்த தெளிவுபடுத்துறது கொண்டு போய் மக்களுக்கு அ, அவங்களுக்கு புரியிற பாஷையில சொல்றது அ, அப்படின்றது ஒரு கலை. அ. அந்த கலையில விற்பனர் அவரு. சீமான். சீமான்.